மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேய்ச்சல் உரிமை கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மதுரையில் ஆடு மாடுகளின் மாநாடு நடைபெற இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, பல்வேறு ஊர்களிலிருந்தும் கால்நடைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு. இதனுடைய நோக்கம் என்ன வலியுறுத்துகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர்? திலகவதி, முதல் முறையாக ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமையை முறையாக வழங்க கோரி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் விராதனூர் பகுதியில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம்தான் மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லை விராதனூர் பகுதி. கிட்டத்தட்ட 2000 கிடை மாடுகள் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வனத்துறை நிலத்தில் ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது என்கிற தடையை நீக்க வேண்டும், ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமையை முறையாக வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த மாநாடு சரியாக 6 மணிக்கு தொடங்க இருக்கிறது. தொடர்ச்சியாக இயற்கை விவசாயம், கல்லெடுக்கும் உரிமை, தேவையற்ற நவீன வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து சீமான் பேசி வரும் சூழலில் இந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமை கோரி நடத்தப்பட இருக்கிற மாநாடு என்பது அரசியலில் கவனத்தை பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக இந்த மாநாட்டில் மாடுகளோடு சேர்த்து ஆடுகளும், எருமை மாடுகளும், அதே போல செம்மறி ஆடுகளும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாடு மேடை என்பது ஒரு புறம் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மாநாடு மேடைக்கு முன்புறமாக 2000 கிடை மாடுகள், குறிப்பாக நாட்டு மாடுகள் நிறுத்தப்பட்டு அதற்கு பின்பாக பொதுமக்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அமரும் வகையில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மதுரையை பொறுத்தமட்டில் திமுகவினுடைய மாநில பொதுக்குழு, அதே போல பாஜக நிர்வாகிகள் கூட்டம், இந்து முன்னணியினுடைய முருக பக்தர்கள் மாநாடு, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநாடு, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கூட்டங்கள் நடைபெற்று வந்த சூழலில் மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லை விராதனூரில் இந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமை கோரி சீமான் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு என்பது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக பார்க்கப்படுகிறது. சரியாக 6 மணிக்கு இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய உழவர் பாசறை சார்பாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமை குறித்து சீமான் விரிவாக பேச இருக்கிறார். அதே போல ஜல்லிக்கட்டு காளைகளும் இந்த மாநாடு மைதானத்திற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்த மட்டில் 6 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு நிறைவடையும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கிடை மாடுகள் மட்டும் 2000 மாடுகள் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஆடுகளும் அதே போல எருமை மாடுகளும் இந்த மாநாட்டு பகுதிக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.